அண்மைச் செய்தி. லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபி பொறுப்பில் இருந்து சந்தீப் மிட்டல் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் தொடர்வார் என்றும் தேர்தல் ஆணையம் விளக்கமளித்திருக்கிறது. லஞ்ச ஒழிப்புத்துறை பொறுப்பில் சந்தீப் மிட்டல் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். டேவிட்சனை லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் பதவியிலிருந்து விடுவித்த உத்தரவை திரும்ப பெற்றிருக்கிறது ஆணையம். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபி பொறுப்பிலிருந்து சந்தீப் மிட்டல் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபியாக டேவிட்சன் தொடர்வார் என்று தேர்தல் ஆணையம் விளக்கமளித்திருக்கிறது. லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபி பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்ட சந்தீப் மிட்டல் ஆயுதப்படை டிஜிபியாக செயல்படுவார் என்றும் தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை தர இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். தேர்தல் ஆணையத்தின் விளக்கம் என்ன? கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக தேர்தல் ஆணையம் ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தது. அதில் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபியாகவும் அதே போல ஆயுத காவல் மற்றும் விழிப்புணர்வு ஊழல் ஆகியவற்றிற்கு சந்தீப் மிட்டல் அவர்கள் டிஜிபியாக இருப்பார் என்று உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அவர் உடனடியாக பதவி ஏற்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி அன்று மாலை சந்தீப் மிட்டல் அவர்கள் பதவி ஏற்றார். இந்த நிலையில் இது குறித்தான மாற்று உத்தரவு ஒன்றை தற்போது தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. அதில் இன்று மீண்டும் திருத்தம் செய்யப்பட்ட இந்த உத்தரவில் சந்தீப் மிட்டல் அவர்கள் தமிழ்நாடு அரசின் காவல்துறை தலைமை இயக்குநராக, அதாவது ஆயுத காவல் படைக்கு நியமிக்கப்படுகிறார் என்றும் தேர்தல் ஆணையத்தின் இத்தகைய அறிவுறுத்தல்கள் உடனடியாக அமுல்படுத்தப்பட வேண்டும் என்றும் ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அவர் டிஜிபியாக உத்தரவிட்டிருந்தது மறு சீரமைக்கப்பட்டு தற்போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனால ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறையின் டிஜிபியாக இருந்த டேவிட்சன் ஆசீர்வாதன் அதே பதவியில் தொடர்வார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2 தினங்களுக்கு முன்பு உத்தரவிட்டிருந்த அந்த உத்தரவின்படி மறுசீரமைப்பு செய்து தற்போது ஆயுத படையின் டிஜிபியாக மட்டுமே சந்தீப் மிட்டல் அவர்கள் தொடர்வார் என்றும் லஞ்ச ஒழிப்புத்துறையின் டிஜிபியாக டேவிட்சன் ஆசீர்வாதன் அவர்கள் தொடர்வார் என்றும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது உடனடியாக அமலுக்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தலைமை தேர்தல் அதிகாரி தமிழ்நாடு கிருஷ்ணகுமார் திவாரி அவர்கள் இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார். 2 தினங்களுக்கு முன்பாக பிறப்பித்த உத்தரவு மறுசீரமைக்கப்பட்டு மறு உத்தரவு தற்போது தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று முன்தினம் சந்தீப் மிட்டல் ஆயுதப்படை மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபியாக பொறுப்பு வழங்கி தேர்தல் ஆணையம் உத்தரவிட்ட நிலையில் தற்போது மாற்றம் செய்து இந்த உத்தரவை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆயுதப்படை டிஜிபி மற்றும் சந்தீப் மிட்டல் தொடர்பாக எனும் தற்போது உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி டேவிட்சன் தேசிய விருதம் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபியாக மீண்டும் தொடர்கிறார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.